கோயபல்ஸ் தன்னுடைய பாசிசத்தை எப்படி ஜனங்கள் மத்தியிலே விரிப்பக வேண்டும் என்று சொல்லி ஒரு 9 கொள்கை சொல்கிறார். ரிப்பீட் லைஸ் டில் அக்செப்டட் அஸ் ட்ரூ. பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள், அது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படும் வரை. நீட்ல 1,80,000 இடங்கள் இருக்குது, அதுல ஏகப்பட்ட இடங்கள் காலியா இருக்குன்னு சொன்னது எல்லாமே பொய். ஆனா இந்த எல்லா பொய்யையும் கொஞ்சம் கூட கூசாம உண்மை மாதிரியே தைரியமா சொல்லுவாப்ல. அதுதான் அண்ணாமலையோட டேலண்ட். பிளேம் ஆப்போனன்ட்ஸ் ஃபார் ஆல் ப்ராப்ளம். என்ன நடந்தாலும், நாட்டில் எது நடந்தாலும் எதிர்க்கட்சிகளை குற்றம் சொல்லுங்கள். आज विपक्ष की जो हालत होगी ना, इसकी सबसे दोषी कांग्रेस पार्टी है. Every act must be justified in the name of nation. எவ்வளவு பெரிய தவறையும் தேசத்தின் பாதுகாப்பு என்கிற பெயரிலே நியாயப்படுத்த வேண்டும். புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு மத்திய அரசின் குளறுபடியே காரணம் என பிரதமர் மோடியிடம் கூறினேன். ஆனால் என்னை அமைதியாக இருக்கும்படி மோடி சொன்னார் என தெரிவித்துள்ளார். அக்ரசிவ் மீடியா மேனிபுலேஷன். ஊடகங்களை கையில வைத்துக் கொண்டு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஃப்ளோட்டிங் தியரி ஆஃப் கான்ஸ்பிரசிஸ். எல்லா விதமான உண்மைகளுக்கும் ஒரு பொய் கதையை புனைந்து அதை சமூகத்திலே உலாவிட வேண்டும். सावरकर जी ने अपने लिटरेचर में लिखा कि सद्गुण बहुत श्रेष्ठ चीज होती है. பிராண்ட் ஆப்போனன்ட்ஸ் as anti-national. இந்த கருத்துக்கு எதிராக இருக்கவங்களை எல்லாம் தேச விரோதிகள் என்று சொல்ல வேண்டும். I am not prepared to answer you. You are anti-Indian. You are anti-Indian. Constant visibility of the leader. நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவரை பொதுமக்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். और गारंटी है अब हमारे देश में हर किसी के सर पर छत होगी. Use rallies, slogans and symbols, icons. அடிக்கடி பேரணி நடத்துங்கள், அடிக்கடி பெருந்திரள் கூட்டத்தை நடத்துங்கள். This horrifying sight unfolded as Hindutva organizations. அதற்கு எல்லாவற்றிற்கு மேலாக emphasis on glorious past. கடந்த காலத்தினுடைய பெருமைகளை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி அகண்ட ஹிந்து ராஷ்டிரங்கிறது ஒண்ணு வருமானு அடிக்கடி கிட்ட அவர் நக்கலா கேட்பார். எனக்கு நம்பிக்கை இருக்கு வரும். இருக்கிற ஹிந்து ஒழுங்கா இருந்தாச்சுன்னா அந்த அந்த எச்சலைக்கு ஓட்டுக்கு போற அதே அரசியல் நாய்கள் இந்த இதுக்கு வரும். இதுதான் கோயபல் சொல்றாரு. இது யாருக்கு பொருந்தும் என்பதை நான் நம்முடைய பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழக மக்களுக்கு நான் விட்டு